மிக மிக நன்றியோடு பகவானுடைய பாத தாமரைகளில் அவருடைய நாமத்தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருக்கு அர்ப்பணமாக செய்து அதை நாம சேவா தாமரைகளாக அவர் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து கொண்டே இருப்போம். ஒருமுறை சன்னதி திரு வீட்டில் ஒருவர் வந்து பகவானிடம் கேட்டார், நல்லவர்கள் எல்லோரும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், ஏதேதோ துன்பங்களில் சிக்கி தவிக்கிறார்கள். ஆனால் கெட்டவர்கள் எல்லோரும் மிகவும் வசதியாக ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்வது போல் தோன்றுகிறது. இது ஏன் சுவாமி? பகவான் சொன்னார், நல்லவர்கள் வெளிப்பார்வைக்கு மிகவும் கஷ்டப்படுவது போல் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நல்லவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் ஒரு பெரிதாக தோன்றாது. அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். அவர்களிடத்தில் மனோபலம் அதிகம் இருக்கும். அவர்களுடைய ஒரு தார்மீக வாழ்க்கையினாலேயே அவர்கள் ஒரு ஆத்மபலம் கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்கள் எளிதில் மனக்கஷ்டம் அடைய மாட்டார்கள், வெளிக்கஷ்டங்கள் இருந்தால். ஆனால் இந்த கெட்டவர்களோ பார்ப்பதற்கு மிகவும் கார் பங்களோவோடு மிகவும் சொகுசு வாழ்க்கை நடத்துவது போல் தோன்றும், சந்தோஷமாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் உள்ளே அவர்களுக்குள் எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும், பலவிதமான மன உளைச்சல்கள் இருக்கும். இதை வெளியில் இருப்பவர்கள் கண்டுகொள்ளவே முடியாது. அதனால் என்னுடைய தந்தை எப்படி ஒவ்வொருவரையும் வைத்திருப்பார் என்பது அறிவது மிகவும் கடினம். God's ways are mysterious. அதனால் நாம் நம்முடைய பார்வைக்கு தெரிவதெல்லாம் உண்மை என்று நம்பக்கூடாது என்று சொல்லி ஒரு வகை மாங்கனி பார்ப்பதற்கு எப்பொழுதும் பச்சையாகவே இருக்கும். ஆனால் உள்ளே அது பழுத்த பிறகும் பச்சையாகவே இருக்கும். ஆனால் உள்ளே அது சிகப்பாக நன்கு பழுத்திருக்கும், சுவையாக இருக்கும். ஆனால் இந்த பச்சை மாங்காயை பார்த்து இது மாங்காய் என நினைத்துவிடக்கூடாது. அது உள்ளே கனியாக இருக்கும், கனிந்து இருக்கும். அதுபோல்தான் நல்லவர்களும் ஒரு தார்மீக வாழ்க்கை வாழ்பவர்கள் மனோபலத்தோடு இருப்பார்கள். எளிதில் அவர்கள் மன உளைச்சலில் விழுந்து விட மாட்டார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதை அகரம் ஜெயராமன் அவர்கள் அவருடைய டைரியில் எழுதியிருக்கிறார்கள். இதை நான் மனதில் நினைத்து கொண்டே ஒரு முறை, அந்த மாதிரி ஒரு மாங்கனி இருக்கிறதா, எப்பொழுதும் பச்சையாகவே இருக்கும், உள்ளே சிகப்பாக இருக்கும் என்று பகவான் சொல்லியிருக்கிறாரே. அதற்கு ஒரு வருடம் முன்பு என்று நினைக்கிறேன், ஒரு மாஞ்செடி, ஒரு சாப்லிங் என்னிடம் வந்து கேட்டார்கள், இதை ஆசிரமத்தில் வைத்துக் கொள்வீர்களா என்று. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அது ஒரு அரிய வகை என்று சொன்னார்கள். அதனால் நம்முடைய யோக விநாயகர் சன்னதி முன்பு அதை நடச் சொன்னேன். அப்பொழுது சிலர், இது ஏன் இங்கே நடுகிறீர்கள், இது பறந்து விரிந்து போய் கட்டிடத்துக்கே தொந்தரவு கொடுக்கலாம் என்று. இல்லை, என் மனதுக்கு பகவானிடமிருந்து ஒரு சம்மதம் வந்திருக்கிறது, அதனால் இந்த இடத்திலேயே நடலாம் என்று நட்டுவிட்டோம். அது உயரமாகத்தான் வளர்கிறது, அதிகம் பரவாமல் வளர்கிறது. இந்த நிகழ்ச்சியை அகரம் ஜெயராமனில் படித்துவிட்டு அதை பற்றி நாம் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக அந்த முறை ஒரு மாங்காய் வந்திருந்தது அந்த மரத்தில். அதன் பிறகு பார்த்தால்
வெகு நாட்களுக்கு அது பச்சையாகவே இருந்தது. ஆனால் பெரிதாகி கொண்டிருந்தது. ஒரு நிலைக்கு வந்த பிறகு அது பெரிதாகவே இல்லை, ஆனால் பச்சையாகவே இருந்தது. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. இது பச்சையாகவே இருக்கிறதே, வெகு நாட்களாக இதே மாதிரி இருக்கிறதே, ஒரு குரங்கு வந்து எடுத்துச் செல்வதற்கு முன்பு இது எந்த வெரைட்டி என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்து அதை பறித்து வரச் சொல்லி அதை திறந்து பார்த்தால் செக்கச் சுவையல் என்று இருந்தது உள்ளே. அன்றைக்கு அதை சிறு சிறு துண்டங்களாக போட்டு ஆசிரமத்தில் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேர் பகிர்ந்து கொண்டோம். எல்லோரும் சொன்னார்கள் மிக சுவையாக இருந்தது என்று. அது ஒரு பழுத்த கனியாக இருந்தது. ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் அதற்கு முதல் நாள்தான் அகரம் ஜெயராமனுடைய அந்த டைரியில் இதை பற்றி படித்தேன். மறுநாளே இந்த மாங்கனி கண்ணில் பட்டது. அது அப்படியே பகவானுடைய கூற்றை உண்மையாக்கியது. பகவானுடைய வாயிலிருந்து வருவது அத்தனையும் சத்தியம் என்பதற்கு சில சமயம் மிக அற்புதமான லீலைகள் நடப்பதை பார்க்கிறோம். ஆக நாம் அப்படியெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். ஏனால் பலர் என்னிடம் வந்து கேட்கிறார்கள். அதனால் நாம் எப்பொழுதும் மனோபலத்தோடு ஆத்ம பலத்தோடு இருப்பதற்கு பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருக்கு அர்ப்பித்து கொண்டு இருந்தாலே போதும். எல்லாமே பகவான் நடத்தி வைக்கிறார். எதுவுமே நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உண்டு பண்ணாது என்று உறுதியாக நாம் இருந்தோமானால் அது அப்படியே நடப்பதையும் பார்க்க முடியும். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். உடனடியாக தாங்கள் குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு நிறைய பகையுணர்ச்சியும் வன்முறை சம்பவங்களும் அதிகம் காணப்படுவதை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாகிய தாங்கள் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களிடையே கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் நின்று போய் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சியோ போர் என்ற எண்ணமோ எழாமல் தாங்கள் காக்க வேண்டும். இதற்கும் மேலே திடும் என்று வந்து நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து உயர்ந்த சிந்தனைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் சரி, கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான். ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கர்ம விதி துல்லியமாக இருக்கும், கடுமையாக செயல்படும். யாரையுமே அது விட்டு வைக்காது, அவதாரங்களை கூட விட்டு வைக்காது. ஆயினும் இதற்கு மேலே காரணமற்ற கருணை என்று ஒன்றை இறைவன் வைத்திருக்கிறார். அவரிடம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பகவான் பேரன்பு மிக்கவர், தயாள குணத்துவர். பகவான் தங்களுடைய கருணை இந்த உலகத்திலே துன்புற்று இருப்பவர்கள் அனைவருக்கும் எட்டி அவர்கள் அதிலிருந்து மீண்டு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக ஏற்கனவே தொண்டு செய்து கொண்டிருக்கும் தொண்டர்களை பழி பாவங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி விஸ்வகுருப்பாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும். மனதிலே ஆசா பாசங்கள் காடுபோல் மண்டி கிடக்கிறது. உலக ஆசைகள் நிரம்பி இருக்கிறது. அதனால் ஒரு கொடிய பயம், கோபம், பொறாமை, பழிவாங்குதல்
காமம் மற்றும் துக்கம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்பட்டு மனம் அலைக்கழிக்கப்படுகிறது. மன உளைச்சலில் விழுந்து மருந்தே வாழ்க்கையாக விடுவதையும் பார்க்கிறோம். பகவான் இறை நாமம் எப்பேற்பட்ட வல்லமை மிக்க ஆயுதம். நம்முடைய பழைய பாப்பங்களெல்லாம் அழிப்பதோடு புதிதாக பாபம் எதுவும் செய்ய முடியாதபடி தடுக்கும். மனதில் உள்ள வாசனைகள் எல்லாம் அழிக்க வல்லது. மனதை தூய்மைப்படுத்தும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவருடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாவதற்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் கையில் விழும் வேலைகள் எல்லாம் தங்களுடைய வேலைகள் என்பதை உணர்ந்து தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ அனைத்தும் தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்கிறது. எங்களுடைய கார்மீக கணக்கின்படிதான் நடக்கிறது. ஆயினும் அது தங்களிடமிருந்து வருவதால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆகையால் துன்பமோ துயரமோ நேரும் பொழுது அதை ஒரு தண்டனையாக நினைக்காமல் அதிலும் பகவான் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து அது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, இறைவனிடம் நெருக்கம் கூட்டுவதற்காக என்பதை நாம் உணர வேண்டும். நமக்கு கஷ்டங்கள் இல்லை என்றால் யார் கடவுளை பற்றி நினைப்பார்கள்? தனக்கு வரும் சுகங்கள் எல்லாம் தன்னுடைய பெருமை என்று தானே நினைப்போம். ஆக பகவானுடைய ஒவ்வொரு அருளையும் வெவ்வேறு விதமாக அவர் நமக்கு வழங்கி வருகிறார். பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தங்களுடைய கருணை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் எட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவம், நான், எனது என்ற ஆணவம், இதை தாங்கள் அடியோடு அழித்து ஆத்மா பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று மீண்டும் 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 ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம்.